நல்லா கேட்டுக்கோங்க. இந்த அஞ்சுனா பிளாட்டோட ஓனர் யூஎஸ்க்கு போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் திரும்பி வருவாரான்னு யாருக்கும் தெரியாது. அதனால அந்த பிளாட்டோட நேமை மாற்றி ஸ்டாம்ப் வாங்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நம்ம ஆளுங்க தான், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அதுவும் கோவாவில். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே அதை விற்றுருங்க. இப்படி தான் நம்ம யூரோப்பில் ரிட்டையர் ஆக போகிறோம். ரோஹன் ஹல்மர்கர் கோவாவோட 1000 கோடி ஸ்கேமுக்கு பின்னாடி இருந்த நேம். போலி டாக்குமெண்ட்ஸ், லீகல் வாரிசுகளை ஆள்மாறாட செஞ்சு கோவால இருக்கிற நிறைய பிரைம் லொகேஷன்ஸ் இவர் வித்திருக்காரு, ஓனர்ஸ்க்கே தெரியாம. பினாமி டீல்ஸ், போலி பட்டாக்கள், அது மட்டும் இல்லாம அரசாங்கத்தோட போலி முத்திரைகளை நம்ம என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த சர்ச்ல 600 கோடிக்கு மேல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அவங்க சீஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கேம் பண்ண அமௌண்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பினாமி நேம் மூலமா ரியல் எஸ்டேட், லக்ஸரி கார்ஸ் அண்ட் ஹை வேல்யூ அசெட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. ரோஹன் இடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மறைஞ்சு போயிடுறாரு. 2025 ஜூன் 3 அவரை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்டேட் அஃபிஷியல் லேண்ட் ரெக்கார்ட் போர்ட்டல்ல வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஸ்கேம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.